சென்னை புறநகரில் நிகழ்ந்துள்ள இரட்டை கொலை சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கிளப்பியுள்ளது. கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பதில் ஏற்பட்ட தொழிற்போட்டி கொலையில் முடிந்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக காவல்துறை ஆபரேஷன் கஞ்சா வேட்டையை தொடர்ந்து நடத்தி டன் கணக்கில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கைப்பற்றி அழித்தாலும் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடை செய்ய இயலவில்லை. இதனால் பரவலாக கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. சென்னை புறநகர் பகுதிகளிலும் தொடர்ந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனை கொடிகட்டி பறந்து வருகிறது. அந்த வகையில் தாம்பரம், பெருங்களத்தூர், முடிச்சூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகிறது. ஏரியாவில் ரவுடியாக வலம் வரும் பலரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு இடையே வியாபார ரீதியில் அவ்வப்போது தகராறுகள் ஏற்பட்டு ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்வதாகவும் அதனை போலீசார் கண்டுகொள்வதில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் திங்கட்கிழமை நள்ளிரவு வண்டலூரை அடுத்த ஓட்டேரி காவல் நிலையத்துக்கு வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஹரி என்பவர் தான் ஆட்டோவில் அழைத்து சென்ற இருவரை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்து விட்டதாக தெரிவிக்க காவல் நிலையம் பரபரப்பானது. ஆட்டோ ஓட்டுநர் குறிப்பிட்ட பெருங்களத்தூரை அடுத்துள்ள குண்டுமேடு, சுடுகாடு மற்றும் உரைக்கிடங்கு பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கு 2 பேர் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததை அடுத்து உடல்களை கைப்பற்றி உடனடியாக உடற்கூராய்வுக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்டு கிடந்தவர்கள் புது பெருங்களத்தூர் கிருஷ்ணா சாலையை சேர்ந்த அண்ணாமலை மற்றும் அவரது நண்பர் ஜில்லா என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனை போட்டியில் இந்த விபரீத சம்பவம் நடந்ததையும் கண்டறிந்தனர். அண்ணாமலை கோஷ்டிக்கும் சோனை என்கிற கோபாலகிருஷ்ணன் கோஷ்டிக்கும் இடையே கஞ்சா விற்பனை செய்வதில் தொழில் போட்டி இருந்துள்ளது. திங்கட்கிழமை மாலை சோனையின் வீட்டுக்கு சென்ற அண்ணாமலை அவரது மனைவியை மிரட்டியுள்ளார். இதுகுறித்து சோனையிடம் அவரது மனைவி தெரிவித்த நிலையில் அவர் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு நமக்குள் போட்டி வேண்டாம், சமாதானமாக போய்விடலாம், நேரில் வா, பேசிக் கொள்ளலாம் என்று அழைத்துள்ளார். இந்த அழைப்பை ஏற்ற அண்ணாமலையும் ஜில்லாவும் ஆட்டோவில் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர். அங்கு தனது நண்பர்களோடு காத்திருந்த சோனை இருவரையும் வெட்டி கொன்றதாக விசாரணைக்கு பின்னர் போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். கஞ்சா விற்பதில் ஏற்பட்ட தொழில் போட்டியில் நிகழ்ந்துள்ள இரட்டை கொலை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதன் தொடர்ச்சியாக பழிக்கு பழியாக கொலைகள் நிகழுமோ என்னும் அச்சமும் எழுந்துள்ளது.